எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்கிற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். இன்றைக்கி இந்திய மார்க்கெட்டோட முடிவில் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி ஐடி, பிஎஸ்சி ஸ்மால் கேப் எல்லாமே ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி 0.45%, சென்செக்ஸ் 0.39%, நிஃப்டி பேங்க் 0.43%, நிஃப்டி ஐடி 0.45%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 0.95% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் 4.76% பாசிட்டிவாக இருக்குது. கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் 4.28%, பதாஞ்சலி ஃபுட்டு 4.23%, பெர்மல் பார்மா 4.01%, சிஜி கன்சியூமர் 3.90% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் விண்ட் 6.68%, ஹெச்சிஎல் டெக்னாலஜி 3.30%, நைகா 1.80%, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.80%, மேன்கைண்ட் ஃபார்மா 1.69% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பதாஞ்சலி ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலை 17 நடக்கிற போர்டு மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்களுக்கு ஃப்ரீயாக ஷேர்ஸ் பரிந்துரைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.23% வரைக்கும் ஏற்றம் பெற்றிருக்கு ஷேர். அடுத்தது ஜூலை 15 இன்னைக்கு டிவிடெண்ட் மற்றும் போனஸ் தரக்கூடிய சில பங்குகள். கேம்ஸ் இவங்க ₹19 டிவிடெண்டாக தராங்க. கிரீன்வெல் நார்டன் இவங்க ₹17 டிவிடெண்டாக தராங்க. வினைல் கெமிக்கல்ஸ் இவங்க ₹6.50 டிவிடெண்டாக தராங்க. இதே மாதிரி M&M ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட் இவங்களும் ₹6.50 டிவிடெண்டாக தராங்க. கிர்லாஸ்கர் நிமோட்டிக் கம்பெனி இவங்க ₹6.50 டிவிடெண்டாக தராங்க. ஐடிபிஐ பேங்க் இவங்க ₹2.10 டிவிடெண்டாக தராங்க. ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் இவங்க ₹2 டிவிடெண்டாக தராங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்லாம் ரெக்கார்ட் டேட் அறிவிச்ச நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடும். அடுத்ததாக அனுப் ஃபார்மா 1:1 என்ற விகிதத்தில் உங்களுக்கு போனஸ் தராங்க. இதோட எக்ஸ் டேட் 15 இன்னைக்கு. நேற்றைய டேட்டான 14 உங்கள் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1:1 என்ற விகிதத்தில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக போனஸ் தருவாங்க. அடுத்ததாக சிடிஎஸ்எல் பற்றின ஒரு அப்டேட். கடந்த மே மாதம் நடந்த போர்டு மீட்டிங்கில் சிடிஎஸ்எல் ஷேர் ஹோல்டர்களுக்கு அவங்க டிவிடெண்ட்டாக ₹12.50 தரதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7 சொல்லியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்லாம் ரெக்கார்ட் டேட் அறிவிச்ச நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் போனஸாக 1:1 என்ற விதத்தில் ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷேர்ஸ் கொடுத்ததுலேருந்து இப்போ தான் முதல் டிவிடெண்ட்டாக ₹12.50 அறிவிச்சிருக்காங்க. இதனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் சிடிஎஸ்எல் கிட்டத்தட்ட 1.43% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அடுத்து எலான் மஸ்க் கார் கம்பெனியான டெஸ்லா இந்தியாவில் தன்னோட முதல் கார் ஷோரூமை திறந்திருக்காங்க. இது மும்பை பிகேசி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் இந்த ஷோரூமை திறந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் லான்ச்சாக மாடல் ஒய் காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 59.89 லேக்ஸாக இருக்கும். இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 67.89 லேக்ஸாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக எஸ் பேங்க் பற்றின ஒரு அப்டேட். SMFG அப்படிங்கிற சுமிட்டோ மிட்சுவாய் ஃபினான்ஷியல் கம்பெனி இது ஜப்பானில் இருக்கிறது. அடிஷ்னலாக எஸ் பேங்க்கில் $1.1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதா திட்டமிட்டிருக்காங்க. இது அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து வந்த நியூஸு. ஆனால் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரல. இவங்க இதே போல் மேலும் $680 மில்லியன் பணத்தை கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் மூலயமா எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதனால் எஸ் பேங்க் 2.35% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக கெயில் பற்றின ஒரு அப்டேட். இந்திய நிறுவனமான கெயில் விட்டோல் ஏசியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட லாங் டேர்ம் LNG அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா கெயில் அந்த நிறுவனத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் மெட்ரிக் டன் LNG கேஸ் என்ற விகிதத்தில் 10 வருஷத்துக்கு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது கெயில் நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக வந்திருக்கு. இந்த ப்ராசஸ் 2026 தொடங்க போகுது. அடுத்ததாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றின ஒரு அப்டேட். இன்றைக்கி இந்த நிறுவனம் Q1 ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இதோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 3292 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 2800 கோடியாக இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 23% அதிகரிச்சிருக்கு. இதனால் இந்த ஷேர் 2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.